இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்கள் 12 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை, எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நடவடிக்கை. புதுச்சேரியில் 3 மையங்களில் நடந்த ராணுவ பணிக்கான தேர்வு, 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. செவ்வாய்க்கிழமை ஜிப்மர் மருத்துவமனை வெளிப்புற பிரிவு இயங்காது, ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. மீனவர்கள் மற்றும் விசைப்படகு பறிமுதல். கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக மீட்டுத் தருமாறு மத்திய மாநில அரசுக்கு மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த 9ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் கோட்டியக்கரை தென்கிழக்கே இந்திய எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை யாழ்ப்பாணம் காரை நகர் பகுதியில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் பிரதீப், அருள் செல்வன், விமன், மதன், சுவாமிநாதன், நிஷ்வந்தன், ஜெயவீரன், கோபி உள்ளிட்ட 12 மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரி அவர்களது உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களின் வாழ்வாதாரமே மீன்பிடி தொழில்தான், இதையும் இலங்கை அரசு முடக்கினால் நாங்கள் தற்கொலைதான் செய்து கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட எங்களது பிள்ளைகளையும் விசைப்படகையும் மீட்டுக் கொடுக்குமாறு மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படை கைது செய்த சம்பவம் மீனவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இங்க தாங்க இழுத்தாங்க, அந்த கடலுக்கு கூட இந்த கடலுக்கு தான் வந்து பிடிக்கிறாங்க. அந்த கடலுக்கு யாரு போறா? இந்த கடலுக்கு தான் பிடிக்கிறாங்க. இதுக்கு போனா கடலுக்கு போனதாங்க எங்களுக்கு சோறு. அதுக்கு இல்லைனாங்க இந்த பிள்ளையோட வயசு நாங்க இந்த பிள்ளைகளை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களே. நடவடிக்கை கவர்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அது கவர்மெண்ட் எதுக்கு இருக்காங்க? எங்களோட மகள் வரது என்ன ஆவறது? அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கவர்மெண்ட் ஓட்டுக்கு முன்னாடி அது கேட்கறாங்களா, உரிமை கேட்கறாங்களா? எங்களோட உரிமையை கொண்டு வர சொல்லுங்க. நாங்க என்ன காரணம் படிச்சுட்டு ஆபீஸ் வேலையை பார்க்கறோம். கடலுக்கு போனது எங்களுக்கு சோறு. மத்திய மாநில அரசு நீங்க எல்லாம் செயல்பட்டு எங்க போட்டை விடுவிச்சு தரணும். நாங்கள் மீன் பிடிக்க தான் போறோம். நாங்கள் திருடுறதுக்கு இதுக்கெல்லாம் போகல. எங்க இதில் ரொம்ப பாதிக்கப்படுது. இந்த பக்கமும் போக முடியல, வடக்கு பக்கம் போக முடியல, தெற்கு பக்கம் போக முடியல. நீங்க பார்த்து ஏதாவது முடிவு பண்ணி போட்டை விடுவிச்சு தரணும். பார்த்துங்க. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 6 பேரிடம் 95,000 ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். தட்டாஞ்சாவடியை சேர்ந்த நபரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்டார். தொடர்ந்து வர்த்தக தளத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என ஆசை வார்த்தைகளை அந்த நபர் கூறியுள்ளார். அதை நம்பிய அவர் பல்வேறு தவணையாக 50,000 ரூபாயை மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் அனுப்பியுள்ளார். முதலீடு செய்த பின் தனது வங்கி கணக்கில் காட்டிய லாபத் தொகையை அவரால் எடுக்க முடியவில்லை. அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. இதேபோல் திருக்கனூரை சேர்ந்த நபர் 35,000 ரூபாயும், அரியூர் நபர் 4,000 ரூபாயும், ரெட்டியார்பாளையம் நபர் 3,000 ரூபாயும் என மொத்தம் 6 பேரிடம் 95,000 மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் சைபர் கிரைம் போலீசில் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். ராணுவ பணிக்கு புதுச்சேரியில் 3 மையங்களில் தேர்வு. தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமி மற்றும் ஒருங்கிணைந்த ராணுவ சேவைகளுக்கான தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த ராணுவ சேவைக்கான தேர்வு கருவடிக்குப்பம் ஃபாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணி முதல் 3 பிரிவுகளாக நடைபெற்றது.
இதில் 140 தேர்வர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமிக்கான தேர்வு காலை 10 மணி முதல் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 277 தேர்வர்களும், லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 195 தேர்வர்களுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டது. மொத்தம் 612 தேர்வர்கள் புதுச்சேரியை மையமாக தேர்வு செய்துள்ளனர். தேர்வு மையங்களை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் தேர்வர்கள் அட்மிட் கார்டு, ஆதார் கார்டு கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். செவ்வாய்க்கிழமை ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிப்பு. மத்திய அரசு விடுமுறை தினமான 14/4/2026 அன்று டாக்டர் BR அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. புதுச்சேரி சட்டசபை தேர்தலின் திட்டமிடல், பரிமாணம், வாக்காளர் பங்கேற்பை 6 நாட்டு பிரதிநிதிகள் பாராட்டினர். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கிர்கிஸ்தான், கோட் டி இவோயார், மால்டோவா, மங்கோலியா, கயனா, பூடான் என 6 நாட்டின் சர்வதேச பிரதிநிதிகள் இந்தியாவின் தேர்தல் செயல்முறையின் பரிமாணம், துல்லியம், உற்சாகத்தை நேரடியாக கண்டு அனுபவித்தனர். உண்மையான ஜனநாயக திருவிழா என வர்ணித்த பிரதிநிதிகள் சாதனை அளவிலான வாக்காளர் பங்கேற்பு, திட்டமிடல், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்து பாராட்டினர். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அன்று ட்ரோன் கண்காணிப்பு, நேரடி செயல்பாடுகள், பறக்கும் படையின் செயல்திறன் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரியுடன் சர்வதேச பிரதிநிதிகள் கலந்துரையாடினர். ஓட்டுப்பதிவு நாளன்று மங்களம், ராஜ்பவன் தொகுதியின் ஓட்டுச்சாவடிகளை நேரடியாக பார்வையிட்டனர். அப்போது ஓட்டுச்சாவடியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த அடிப்படை வசதிகள் குறித்து பாராட்டினர். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், முதியோர், ஊனமுற்றோர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு வியப்பை ஏற்படுத்தியிருந்ததாக அவர்கள் பாராட்டியிருந்தனர். மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மூலக்குளம் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2வது ஆண்டாக கல்லூரியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் நிறுவனர் மற்றும் கல்லூரியின் தாளாளர் முனைவர் SR சாம்பால் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் மற்றும் அறக்கட்டளை குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் ஆகியோர் நிகழ்வினை சிறப்பித்தனர். கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அன்பழகன் நிகழ்வினை துவக்கி வைத்தார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஜி தொலைக்காட்சியினை சார்ந்த பாடகர்கள், சரிகமப வெற்றியாளர்கள் வர்ஷா, கிருஷ்ணன் மற்றும் ஜீவன், பத்மகுமார் ஆகியோர் பங்கேற்று பாடி மகிழ்வித்தனர். மேலும் மாணவர்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சியோடு நிகழ்வு சிறப்பாக நடந்து முடிந்தது. இதில் பேராசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என அனைவரும் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கிய ஜெர்மன் மருத்துவர் டாக்டர் கிறிஸ்டியன் ஃபிரெட்ரிக் சாமுவேல் ஹனிமேனின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் உலக ஹோமியோபதி தினம் கொண்டாடப்பட்டது. ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கிய ஜெர்மன் மருத்துவர் டாக்டர் கிறிஸ்டியன் ஃபிரெட்ரிக் சாமுவேல் ஹனிமேன் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் உலக ஹோமியோபதி தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 10ஆம் தேதியன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கருத்தரங்குகள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இந்தியாவில் நடத்தப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாமுவேல் ஹனிமேனின் 271வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு ஆயுஷ் இயக்குநரகம், ஹோமியோபதி பிரிவு, சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் கோரிமேடு அரசு சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தின் ஹோமியோபதி மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்ரா தலைமையில் ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ஹோமியோபதி மருத்துவத்தின் டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் வரலாறு குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தார். முன்னதாக ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாமுவேல் ஹனிமேன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தின் தன்மை குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர்.
இதனை அடுத்து ஹோமியோபதி மருத்துவம் குறித்த கையேடு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும் எனவும், இதில் நீரிழிவு நோய், தோல் நோய்கள், மூட்டு வலி, ஆஸ்துமா, அலர்ஜி, மாதவிடாய் கோளாறுகள், சினைப்பை நீர்க்கட்டிகள், கல்லீரல் நோய்கள், குதிகால் வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிறப்பாக பயனளிக்கும் என்று ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி தெரிவித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்கள் 12 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நடவடிக்கை. புதுச்சேரியில் 3 மையங்களில் நடந்த ராணுவ பணிக்கான தேர்வு. 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. செவ்வாய்க்கிழமை ஜிப்மர் மருத்துவமனை வெளிப்புற பிரிவு இயங்காது. ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.